வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இதுல நம்ம அன்றாட மிக முக்கியமா நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பத்தி யதார்த்தமா ஒரு சாமானிய மனுஷன் எப்படி நினைக்கிறாரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அந்த வகையில இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் டெல்லி விசிட். காலையில சார் கிளம்பி டெல்லி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் கிளம்பி போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. பரவலா செய்திகள் என்ன பரவுதுன்னாக்க அவங்க அமித்ஷா சாரை மீட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அவரை மீட் பண்ணிட்டு கூட்டணிக்கான முதல் அச்சாரத்தை எடுக்க போறாங்க. இப்ப இதுதாங்க நிகழ்வு. ஒருவேளை பிஜேபி, அதிமுக, என்டிஏ அப்படிங்கிற ஒரு கூட்டணி வருங்கிற பட்சத்துல இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நம்மளோட யூகத்தை தான் சொல்ல போறோம். நம்ம யூகம் பண்றப்ப சில டேட்டாக்களை அனலைஸ் பண்ணி தான் சொல்றோம். நம்ம 2019 யார் யார் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கோம். 2021 பாஜக அதிமுக கூட்டணி இல்லாம இருக்கிறப்ப எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் கள நிலவரங்களையும் அனலைஸ் பண்ணி நம்ம யூகத்தை சொல்றோம். இது நம்ம சொல்ற யூகம் 10 விஷயம் சொல்றோம்னா அதுல ஒரு 8 9 கரெக்டா வரணுங்கிற கால்குலேட்டிவ் மைண்டோட தான் சொல்றோம். சப்போஸ் வரலன்னு நம்ம ஒத்துக்க போறோம். இதனால நமக்கு ஒன்றும் பெரிய கிரெடிபிலிட்டி கிடையாது, இது கிடையாது. சாமானியனா எப்படி பார்க்க போறான். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது எடிட் பண்ணப்படாத வீடியோ. அப்படியே பேசுறோம், மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறோம், அப்படியே ரெக்கார்ட் பண்றோம், அப்படியே அப்லோட் பண்றோம். இதுதான் இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபி தலைமையிலான என்டிஏவும் ஒரு அலையன்ஸ் வைக்குதுன்னா வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் அலையன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம்னா 2019 சேம் அலையன்ஸ் தான் இருந்துச்சு. அப்ப இந்த கூட்டணி வாங்கின ஓட்டு 39%, 39.some%. அதுக்கு எகென்ஸ்டா இருந்த திமுக பிளஸ் கூட்டணி வாங்கின சதவீதம் 46.some ஓட்ஸ். இப்ப திமுக கூட்டணியில என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம் அவங்க கூட சேர்ந்திருக்கிறாங்க, ஒரு ஆட் ஆயிருக்கு. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தோல்வியுற்ற கூட்டணி, அது வெற்றிகரமான தோல்வின்னு கூட வச்சுக்கலாம். 75 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. தோல்வியுற்ற கூட்டணியில பிரிவு ஏற்பட்டதான ஒரு பிம்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு ஓட்டு சரிவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிஜேபி கூட அதிமுக கூட்டணி சேராம ஒருவேளை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு தேமுதிக, முடிஞ்சா திரு சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியா இருந்து நின்றுருந்தாங்கன்னாக்க இப்ப இந்த பிஜேபி கூட சேர்ந்து வாங்குற ஓட்டை விட ஜாஸ்தியா வாங்குவாங்கன்னு தான் சாமானியனா நான் நினைக்கிறேன். ஏன்னா when you carry BJP, it is the overload for அதிமுக in especially assembly election. அவங்க எப்படி திமுக கூட்டணி கடந்த 5 வருஷத்துக்கான ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணணுமோ, நீங்க பிஜேபியை சுமந்தீங்கன்னா 13 வருஷத்துக்கான ஆன்டி இன்கம்பன்சியை கேரி பண்ணணும். எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா பிஜேபிக்கு கண்டிப்பா எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு. பிளஸ் பிஜேபியை சேர்க்கிறப்ப நேச்சுரலி கிறிஸ்டின் அண்ட் முஸ்லிம்ஸ் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்ஸ் நேச்சுரலி இந்த கூட்டணிக்கு ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பிளஸ் இவங்களுடைய ஆன்டி பிஜேபி ஓட்ஸையும் நீங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லணும். பிஜேபி இப்ப திமுக என்னென்ன மாதிரி அவங்களுடைய பிரச்சாரங்களை கூர்மப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு லைன் எடுக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு லைன் எடுக்கிறாங்க. மும்மொழி கொள்கை அது அடுத்து நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை பத்தி ஒரு முக்கியமான லைன் இருக்கு, அவங்க இன்னும் அந்த லைனை தொடல. அடுத்தது நிதி பகிர்வு, அதை பத்தி ஒரு லைன். கிட்டத்தட்ட அவங்க பிஜேபியை ஒரு வில்லன் மாதிரி இங்க சித்தரிக்க முயற்சி பண்ணிட்டு அவங்க அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க்ஸ் அவங்க பண்றாங்க. இப்ப அவங்க அதை பண்றப்ப நீங்க ஏற்கனவே இவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நீங்க வாங்கணும்னா யூ ஆர் ஆல்ரெடி கேரிங் 12 to 13 years ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நீங்க வச்சுக்கிட்டு கையில இருந்தீங்கன்னா நேச்சுரலி இட் வில் பி த ஈஸி வின் ஃபார் டிஎம்கே. நான் சாமானியனா ஒரு அரசியல் பார்வையா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா பிஜேபியை நீங்க தனியா விடுங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை தனியாவே விட்டுருங்க. உங்க தனிப்பட்ட முறைகளை விஷயங்களெல்லாம் கடந்து பிஜேபியை தனியா விட்டுருங்க. நீங்க கண்டிப்பா ஆளுங்கட்சியா வருவீங்க, இல்லைன்னா எதிர்கட்சியா பெரிய எதிர்கட்சியா வருவீங்க. பிஜேபி சேர்த்தீங்கன்னா
கண்டிப்பா எதிர்க்கட்சியா வருவீங்க, ஆனா சின்ன எதிர்க்கட்சியா வருவீங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.